திருமாவளவன் அவர்கள் ஆக சிறந்த ராஜேந்திர அரசியல்வாதி. அவர் எல்லாத்தையுமே தெரிந்துதான் அனுமதிக்கிறார். ஆதவர்ஜுனா கிளப்பி விட்ட குட்டையில நமக்கு மீன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவருக்கு தெரியும். திருமாவளவன் அவர்கள் இந்த நடவடிக்கை பத்தி பேசும்போதே சொல்றாரு, ஆதவர்ஜுனா கட்சிக்கு நலனுக்காக செய்யறாரு பேசுறாருன்னு சேர்த்து சொல்லியிருக்காரு. ஆனா அது வேற ஒரு பிம்பம் கொடுக்குது அப்படிங்கறனால யோசிக்க நடவடிக்கை எடுக்க நிலைமை வந்துருச்சு. அவர் தர்ம சங்கடங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான். அதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன திருமாவளவன் முன்னிறுத்தி தான் அவர் பேசுறாரு. ஆதவர்ஜுனா ஒரு பட்டியலினத்தவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அந்த கேள்வி யாருக்கு வரும்? என்ன தப்பு? அவர் பட்டியலத்தை சேர்ந்தவர் கிடையாது. யாரு? ஆதவர்ஜுனா. அதனால நான் எனக்காக சொல்லி சொல்ல அவரு. அப்ப எங்களுடைய தலைவர் திருமாவளவன் சொல்றாரு, திருமாவளவன் உறுதிப்படுத்துறாரு, என்கிட்ட கேட்டுட்டு தான் போனாரு. அண்ணே நீங்க வரல, இப்ப நான் போலாமா போக கூடாதான்னு கேட்டேன். அவர் வந்து இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நீங்க தான் நிகழ்ச்சி ஏற்பாடு, நீங்க போனா நல்லா இருக்காது, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்ப திருமாவளவன் அனுமதி பெற்று தான் என்ன சட்டம்? அதுல அம்பேத்கர் குறித்த பேசு பொருள் மட்டும் வச்சுக்கோங்க, அதை தாண்டி வேணான்ற மாதிரி அறிவுறுத்தந்தாவும் சொல்லப்படுது. இல்ல அது வந்து அப்படி அறிவுறுத்தினாராங்கிற எக்ஸாக்ட் வேர்ட் எனக்கு தெரியல. அவர் சொன்னது அதை தாண்டி பேசி எங்களுக்கு நான் வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னதா நான் அறியல. அவர் வந்து நான் கவனிச்ச வரைக்கும். ஆனா பேசினாலும் எனக்கு சங்கடம் வந்திருக்குங்கிற சொல்றாரு. அவருடைய பேச்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திருக்கு. ஆனா பேசக்கூடாது தடை உத்தரவு இருந்த மாதிரி நான் அறியல. அது நீங்க செக் பண்ணீங்க. அவர் பேசுனால என்ன தப்புன்னு அண்ணன் திருமாவளவன் சொல்லட்டும். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கறத ஆதவர்ஜுனா வந்து குறிப்பிடுறாரு. அதுவுமே அங்க பேசு பொருள் யாரும் குறிப்பிடல. அவங்களுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாரு? அது அதே வார்த்தையில தானே ட்வீட்டா போட்டு நீக்கி பண்ண 4 நடந்துச்சு இல்லையா ஒரே நாள்ல? அதான் நான் பேசினதுதான் சொன்னாரா இல்லையா? மூப்பனார் காலத்துல நாங்க பேசிருக்கோம் சொன்னாரா இல்லையா? இவருடைய கோரிக்கை ஏற்க தகுந்தது மூப்பனாரே சொன்னாரா இல்லையா? அப்ப அதை சொன்ன உங்க கட்சி கொள்கை உங்க தலைவர் சொன்னா தப்பா? எனக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற உங்களுடைய நீங்க கடைக்கோடி மனிதனுக்கும் அதிகாரம் தானே சார் நீங்க சொல்லக்கூடியது. சொல்லுங்க, கடைக்கோடி மனிதர்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடிய உங்க அதிகாரம் வரக்கூடாதா? நிச்சயமா வரணும். அப்புறம் அவங்க அதுதான் கேட்கிறாரு. அதுல வந்து ஆதவர்ஜுனா பேச உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அது ரொம்ப சரியான விஷயம். ஆனா இந்த மேடையில ஏறி பேசி இந்த காலகட்ட சூழல்ல பேசுறது வந்து ஏதோ ஒரு வகையில திருமாவளவன் பேசணுங்க. நெருக்கடி ஏற்பட்டு கல்யாண வீட்டுல போய் எதுக்கு நீங்க அரசியல் பேசுறீங்க? கல்யாண வீட்டுல வந்து நாசமா போயிருவான், உருப்படாம போயிருவான், எதிர்கட்சிக்காரங்க திட்டுறீங்க. நல்ல வார்த்தை பேச வேண்டிய இடத்துல மேலம் ஏன் ஒழிக்கணும்னு 4 பேர் பேசுற பொருள் கூட கேட்கக்கூடாங்கிறக்க மங்களவாத்தியம்னு பேர் வைக்கிறாங்க. மேல எதுக்கு, நாயனம் எதுக்கு, ஜால்ரா எதுக்கு, இதுல எதுக்கு, நான் மங்களவாத்தியம்னு பேர். நல்ல சத்தங்கள் கேட்கணும் அப்படின்னு மந்திரங்கள் ஓதுறாங்க. அங்க போய் நீங்க என்ன பிரச்சனை? சாப விடுறீங்க 10 கட்சிக்கு. அது பிரச்சனை இல்லையா? எல்லா மேடையிலும் அவர்கள் மேடையா பயன்படுத்தணும். அதான் சரி. இல்ல இப்ப அவங்களுடைய மேடையோ இல்ல கூட்டணி கட்சிகளுடைய மேடையிலோ போய் இந்த கோரிக்கை வைக்கும்பொழுது பிரச்சனை கிடையாது. அந்த கூட்டணிக்கு சம்பந்தமே இல்லாம வேற ஒரு தலைவர் இருக்கக்கூடிய மேடையில போயிட்டு இப்படியா பேசும்பொழுது அந்த கூட்டணியுடைய பலவீனத்தை காமிச்சாங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த மேடையே அவருடைய மேடை. அவங்க இணைந்து நடத்துறாங்க. அப்புறம் அவருக்கு நீங்க என்ன கணக்கு சொல்வீங்க? அவர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறது தெரியும். அவர் தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். அந்த புஸ்தக வெளியீட்டுல, அந்த புஸ்தகத்துல, அந்த மேடையில எல்லாத்துமே அவருடைய பங்கு இருக்கு. அப்புறம் எங்கேயோ ஓசில போய் உட்காந்துருக்காருங்க சொல்லிடுறீங்க. நான் கல்யாண வீட்டில் அடுத்தவங்க கல்யாணத்தில் அரசியல் பேசுறேன் நான் சொல்லிட்டேன், நீங்க அதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் இங்க சொந்த மேடையில் வந்து பேசாம எங்க பேசுவாரு? இல்ல திருமாவளவனுமே அதான் குறிப்பிடுறாரு. இவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய மாதிரி தான் தெரியுது மேலோட்டமா பார்க்கும்பொழுது. ஆனா இது வந்து கட்சி நலனுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. அதாவது எல்லாரும் இப்படி பேசலாம். வந்து என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, மற்ற நண்பர்கள், அதாவது இணை பொதுச்செயலாளர்கள், துணை பொதுச்செயலாளர்கள், மற்றவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. என்ன அவருக்கு அதிகமான முக்கியத்துவம் கிடைக்குது, பெரிய மீடியா ஹைலைட் கிடைக்குது, அவர் என்ன இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். நீங்க பாஜகலையும் விடுதலை சிறுத்தையிலும் 2 விஷயம் நடக்குதுங்க. கூட்டணி எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறவங்க கூட்டணி வேணும்ன்றாங்க. எம்எல்ஏ ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கட்சி வளர்த்தை ஆனுங்கிறவங்க நான் கூட்டணியை வேணும்ன்றாங்க. எம்எல்ஏ பதவி வேண்டும் என்பவர்கள் வந்து இவர் என்ன பேசுறாரு? திருமாவளவன் சரியில்லைன்னாரா? திருமாவளவன் பாலிசி சரியில்லைனாரா? விடுதலை சிறுத்தைகளுக்கு கொள்கை இல்லைனாரா? ஏன் எங்களுடைய தலைவரை முதலமைச்சர் ஆக்கிற பத்தி யோசிக்க மாட்டீங்கன்னு கேட்கிறார். என்ன இதை தானே செய்யணும்? கூட்டணி இருக்கும்போது கேட்டாங்க, அதுக்கு என்ன செய்யற? இவரே சொல்லி இருக்கிறார்ல, திருமாவளவன் அவர்களே கலைஞர் இருந்த போது 2006-11 கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு தெரியலன்னு கருணாநிதி விமர்சனம் பண்ணார். இவரை அப்ப போராடினவர் தான் இவரு. இன்னைக்கு தோழமை சுத்தோடு நிப்பாட்டிட்டாரு. இவர் அந்த மாதிரி அக்ரெசிவா இருந்தவர் தானே.